श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृते। ஸ்ரீ யாதவாபியுதயம் சர்க்கம் 2. இந்த சர்க்கத்தில் தேவகி கர்ப்பவர்ணனம் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ண பிராத்துர்பாவம் முதலானவற்றை சுவாமி தேசிகன் விவரிக்கின்றார். மேலும் நாளுக்கு நாள் தேவகியினுடைய கர்ப்பம் மேன்மையடைவதை பலவித ஓமைகளால் விளக்குகிறார். பெருமான் உறக்கப் போகும் முகூர்த்தம் நெருங்க நெருங்க இயற்கை அதை எவ்வாறு கொண்டாடுகின்றது, சந்திரோதய வர்ணனம், பகவத் அவதார முகூர்த்தம் ஆகியவற்றை இதில் காணலாம். இந்த சர்க்கத்தில் 97 ஸ்லோகங்கள் உள்ளன. ஸ்லோகம் 101. அதாகமானாம் அனகேன பூம்னா தர்மஸ்ய பூர்ணேன தனாகமேன திவௌகசாம் தர்ஷயதா விபூதிம் தேவி பபௌ தௌஹ்ருத லக்ஷணேன. அதாகமானாம் அனகேன பூம்னா தர்மஸ்ய பூர்ணேன தனாகமேன திவௌகசாம் தர்ஷயதா விபூதிம் தேவி பபௌ தௌஹ்ருத லக்ஷணேன. தேவியான தேவகி கர்ப்பவதியானாள். அதன் அடையாளம் தோன்றுகின்றது. ஆகமங்களின் தூய்மை களைந்த நிறைவோ, தர்மத்தின் பூரணமான பணப்பெருக்கோ, தேவர்களின் வைபவத்தை காண்பிக்கும் குறியோ எனலாம்படி இருக்கின்றது அந்த கர்ப்ப லட்சணம். அதாகமானாம் அனகேன பூம்னா, அதாகமானாம் அனகேன பூம்னா தர்மஸ்ய பூர்ணேன தனாகமேன, தர்மஸ்ய பூர்ணேன தனாகமேன திவௌகசாம் தர்ஷயதா விபூதிம், திவௌகசாம் தர்ஷயதா விபூதிம் தேவி பபௌ தௌஹ்ருத லக்ஷணேன, தேவி பபௌ தௌஹ்ருத லக்ஷணேன. அதாகமானாம் அனகேன பூம்னா தர்மஸ்ய பூர்ணேன தனாகமேன திவௌகசாம் தர்ஷயதா விபூதிம் தேவி பபௌ தௌஹ்ருத லக்ஷணேன. ஸ்லோகம் 102. ஸ்ருங்கார வீராத்புத சித்ரரூபம் கர்ப்பே த்ரிலோகைக நிதிம் வகந்த்யாஹ பராவர கிரீடித கர்ப்புராணி வேதா பவன் தௌஹ்ருத லக்ஷணானி. ஸ்ருங்கார வீராத்புத சித்ரரூபம் கர்ப்பே த்ரிலோகைக நிதிம் வகந்த்யாஹ பராவர கிரீடித கர்ப்புராணி வேதா பவன் தௌஹ்ருத லக்ஷணானி. இதற்கு முன் ஸ்லோகத்தில் கர்ப்ப சின்னங்களை கூறும் பொழுது 3 பெருமைகளை கூறினார். இங்கு அவைகளை மேலும் 2 கூறாக பிரிக்கின்றார். ஸ்ருங்காரம், வீரம், அத்புதம் என்கின்ற 3 வகையான ரசங்களை கலந்த சித்திரமேனி உடையவனானான். மூவுலகங்களுக்கும் ஒரே நிதியாக விளங்குபவனாகிய பகவான் இத்தகைய எம்பிரானை தேவகி கர்ப்பத்தில் தரிக்கின்றாள். பரத்துவத்தை காணவல்ல குறிகளும் சாதாரணத்துவம் காணவல்ல குறிகளும் இணைந்து விளங்கின. அவன் 2 விதமான விளையாட்டுகளையும் செய்பவனாக விளங்கினான். ஸ்ருங்கார வீராத்புத சித்ரரூபம், ஸ்ருங்கார வீராத்புத சித்ரரூபம் கர்ப்பே த்ரிலோகைக நிதிம் வகந்த்யாஹ, கர்ப்பே த்ரிலோகைக நிதிம் வகந்த்யாஹ பராவர கிரீடித கர்ப்புராணி, பராவர கிரீடித கர்ப்புராணி த்வேதா பவன் தௌஹ்ருத லக்ஷணானி, த்வேதா பவன் தௌஹ்ருத லக்ஷணானி. ஸ்ருங்கார வீராத்புத சித்ரரூபம் கர்ப்பே த்ரிலோகைக நிதிம் வகந்த்யாஹ பராவர கிரீடித கர்ப்புராணி த்வேதா பவன் தௌஹ்ருத லக்ஷணானி. ஸ்லோகம்
103 அசேஷ வேதை அதிகம்ய பூம்னா சித்தேன சித்தைஷ்ச நிஷேவிதேன அமானுஷி நூனம் அபூத் அயத்னாத் கிருஷ்ணேன கேனாபி ரசாயனேன அசேஷ வேதை அதிகம்ய பூம்னா சித்தேன சித்தைஷ்ச நிஷேவிதேன அமானுஷி நூனம் அபூத் அயத்னாத் கிருஷ்ணேன கேனாபி ரசாயனேன. எல்லா வேதங்களாலும் போற்றப்பெற்ற பெருமை உடையதும் எப்போதுமே சித்தமாயிருப்பதும் சித்த புருஷர்களாலே உபயோகிக்கப் பெற்றதுமான கருப்பு நிற ரசாயனம் ஒன்றை தேவகி உட்கொண்டு விட்டாள் போலும். வேறு ஒரு முயற்சியும் இன்றி அவள் அமானுஷியாகிவிட்டாள். அசேஷ வேதைரதிகம்ய பூம்னா அசேஷ வேதைரதிகம்ய பூம்னா சித்தேன சித்தைஷ்ச நிஷேவிதேன சித்தேன சித்தைஷ்ச நிஷேவிதேன அமானுஷி நூனம் அபூத் அயத்னாத் அமானுஷி நூனம் அபூத் அயத்னாத் கிருஷ்ணேன கேனாபி ரசாயனேன கிருஷ்ணேன கேனாபி ரசாயனேன அசேஷ வேதைரதிகம்ய பூம்னா சித்தேன சித்தைஷ்ச நிஷேவிதேன அமானுஷி நூனம் அபூத் அயத்னாத் கிருஷ்ணேன கேனாபி ரசாயனேன. ஸ்லோகம் 104 ஷதஹ்ரதா பந்துரயா ஸ்வகாந்த்யா சஞ்சாரி ஜாம்பூனத பிம்பகல்பா த்ரயந்த சித்தேன ரசாயனேன காலேன பேஜே கலதௌத லக்ஷ்மீம். ஷதஹ்ரதா பந்துரயா ஸ்வகாந்த்யா சஞ்சாரி ஜாம்பூனத பிம்பகல்பா த்ரயந்த சித்தேன ரசாயனேன காலேன பேஜே கலதௌத லக்ஷ்மீம். முன் ஸ்லோகத்தில் பரத்துவத்தை காண்பிக்க வல்ல கர்ப்பலட்சணத்தை விளக்கினார். இதில் வெளிப்படையான உலக ரீதியில் கர்ப்பவதிகளின் உடலில் ஏற்படும் மாறுதல்களையும் அதன் பொலிவையும் விளக்குகின்றார். தேவகியின் திருமேனி தனிப்பொலிவுடன் விளங்கியது. அவளது காந்தி மின்னல் போன்றதொரு அழகை பெற்றுவிட்டது. தங்கப்பதுமையும் நடந்து வருமோ என்று எண்ணவல்லதாகிய நிலை. அவள் வேதாந்தங்களில் ஏற்பட்டதொரு ரசாயனத்தை உள்ளே கொண்டுள்ளாள். அதனாலே அவள் காலக்கிரமத்தில் மேனியில் வெண்மையை பெற்றுள்ளாள். இதுவும் எவ்வளவு லட்சுமிகரமாக இருக்கின்றது. கர்ப்பகாலத்தில் கர்ப்பவதிகளின் உடலானது வெளுத்து காணப்படும். அந்த நிலையை இந்த ஸ்லோகத்தில் வர்ணிக்கின்றார். ஷதஹ்ரதா பந்துரயா ஸ்வகாந்த்யா ஷதஹ்ரதா பந்துரயா ஸ்வகாந்த்யா சஞ்சாரி ஜாம்பூனத பிம்பகல்பா சஞ்சாரி ஜாம்பூனத பிம்பகல்பா த்ரயந்த சித்தேன ரசாயனேன த்ரயந்த சித்தேன ரசாயனேன காலேன பேஜே கலதௌத லக்ஷ்மீம் காலேன பேஜே கலதௌத லக்ஷ்மீம். ஷதஹ்ரதா பந்துரயா ஸ்வகாந்த்யா சஞ்சாரி ஜாம்பூனத பிம்பகல்பா த்ரயந்த சித்தேன ரசாயனேன காலேன பேஜே கலதௌத லக்ஷ்மீம். ஸ்லோகம் 105 மயூர பிஞ்ச த்யுதிபிர் மயூகைஹி தத்காந்திர் அந்தர்பசதஸ்த்ரிதாம்னக ஷ்யாமா பகி மூலசிதா பபாசே மங்கல்ய ரத்னாங்குர பாலிகேவ மயூர பிஞ்ச த்யுதிபிர் மயூகைஹி தத்காந்திர் அந்தர்பசதஸ்த்ரிதாம்னக ஷ்யாமா பகி மூலசிதா பபாசே மங்கல்ய ரத்னாங்குர பாலிகேவ. தேவகியின் திருமேனியில் ஒரு பொலிவு ஏற்பட்டுள்ளது. அந்த சோபையை கவி தனது கண்களால் பார்க்கின்ற. கருவுக்குள் வசிப்பவன் 3 வகையான ஜோதி வடிவுடையவன். அவ்வொளி வெளியில் தோற்றமளிக்கின்றது.
மயில் தோகையின் நிலையும் நிறமும் எனலாம் படி காட்சியளிக்கின்றது. திருமேனியோ வெளுப்பு, ஆனால் அதன் பளபளப்பு கருப்பு எனும்படியாக உள்ளது. மங்கள காரியங்களுக்கு சுபசூச்சகமாக பாலிகை வளர்ப்பார்கள். அது முளைக்கின்ற போது அடியில் வெளுத்தும் நுனியில் கருத்தும் இருக்கும். அதுபோல் தேவகியின் திருமேனியானது வெளுப்பு நிறம் பற்று அதன் மேலும் கருப்பு நிறமானது ஓடுவது போல் காட்சியளிக்கின்றது. கர்ப்பஸ்திரீகளின் காந்தி மாற்றம் உன்னிப்பாக கவனிப்பவர்களுக்கே விளங்கும். மயூர பிஞ்சத்யுதிபிர்மயூகைஹி மயூர பிஞ்சத்யுதிபிர்மயூகைஹி தத்காந்திர் அந்தர்வசதஸ்த்ரிதாம்னக தத்காந்திர் அந்தர்வசதஸ்த்ரிதாம்னக ஷ்யாமா பகிர்மூலசிதா பபாசே ஷ்யாமா பகிர்மூலசிதா பபாசே மங்கல்ய ரத்னாங்குர பாலிகேவ மங்கல்ய ரத்னாங்குர பாலிகேவ மயூர பிஞ்சத்யுதிபிர்மயூகைஹி தத்காந்திர் அந்தர்வசதஸ்த்ரிதாம்னக ஷ்யாமா பகிர்மூலசிதா பபாசே மங்கல்ய ரத்னாங்குர பாலிகேவ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः.